வெந்தயம் பற்றி பார்ப்போம். மேத்தி, மேத்திகா என்று மறுபெயர்களும் உண்டு. இந்தியா உட்பட அனைத்து ஆசிய நாடுகளிலும் விளையும் தாவரம் இது. இந்தியாவின் பல பகுதிகளில் வளர்க்கப்படும் வெந்தயத்தின் விதைகள் மற்றும் இலைகளும் தான் பயன் தருகிறது. இது உணவுப் பொருளாகவும் மருந்தாகவும் பயன்படுத்தப்படுகிறது. தமிழர் சமையலில் பயன்படுத்தப்படும் ஒரு சுவைப்பொருள். இதன் செடி கீரையாகவும் விதைகள் சுவையூட்டியாகவும் வெந்தய குழம்பு, வெந்தய தோசை போன்றவற்றிற்கான மூலப்பொருளாகவும் பயன்படுத்தப்படுகிறது. ஈரமான மண்ணுள்ள சூழலில் இது எளிதாக வளரும். வெந்தயத்தில் புரதம், கொழுப்பு சத்து, சுண்ணாம்பு சத்து, பாஸ்பரஸ், பொட்டாசியம், இரும்பு சத்து, சோடியம், உயிர் சத்துக்கள், நிக்கோடினிக் அமிலம், கயோலின் உட்பட இன்னும் எண்ணற்ற சத்துக்கள் நிறைந்து உள்ளது. மேற்கண்ட சத்துக்கள் இருப்பதால் கொலஸ்ட்ராலை குறைக்க வெந்தயம் உதவி செய்கிறது. முக்கியமாக கொழுப்பு புரதத்தை குறைக்க உதவுகிறது. இதய நோய்க்கு வெந்தயம் ஒரு சிறந்த மருந்து. வெந்தயத்தில் உள்ள நார்ச்சத்து இதய அடைப்பு இடர்பாட்டை குறைக்கும். இதில் பொட்டாசியம் உள்ளதால் இதய துடிப்பு மற்றும் இரத்த கொதிப்பை கட்டுப்படுத்தும். சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு சர்க்கரையை இரத்தம் உட்கொள்ளும் வீதம் குறையும். வெந்தயத்தில் அமினோ அமிலம் உள்ளதால் இன்சுலின் உற்பத்தியை அது தூண்டிவிடும். தாய்ப்பால் கொடுக்கும் பெண்களுக்கு கண்டிப்பாக வெந்தயம் தேவை. அதிலுள்ள டயோஸ்ஜெனின் பெண்களுக்கு தாய்ப்பால் சுரப்பதை அதிகரிக்கும். இது தவிர வெந்தயம் சீத கழிச்சல், உடல் எரிச்சல், தாகம், இளைப்பு நோய் போன்ற இவை அனைத்தையும் நீங்கும். அது மட்டுமல்ல, வெந்தயம் கல்லீரல் நோய்களை நீக்கும்.